ஏன்னா வந்து எவனோ ஒருத்தன் ஒரு மூலையில வந்து சொல்றாங்கிறது கதை கிடையாது. அது இங்க தான் வருது எனக்கு. அங்க அங்க அந்த மேட்டுல ஊத்துற தண்ணி என் தலையில தான் ஊத்துது. ஸோ அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ ஒரு திட்டத்தை போடுறல்ல, அது இங்க 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 எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணு நீ யோசி. சார் ஒரு ட்ரக்கில் இந்த மண், இந்த வீட்டு பழைய மண்ணெல்லாம் இப்போ நான் அந்த சிவகங்கை, காரைக்குடி, மதுரை அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பாமர மக்கள் அங்கே போனாவே கஷ்டமாக இருக்கும். ஏசியில் உட்காந்து தமிழ்நாடு பெரிய வளர்ந்த மாநிலம். வளர்ந்தன்னு யார் சார் சொன்னா? நீங்களா சொல்லிட்டு இருக்க. அதான் உங்களுக்கு வளர்ந்த, நீங்க வளர்ந்த, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அங்க போய் அந்த வேர்வை பார்க்கணும் சார், அங்க அந்த கஷ்டத்தை பார்க்கணும். இந்த இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்றோம்ல, நம்ம இன்னைக்கு 25 வயசு பையனுக்கு ஒரு சிமெண்ட் சாக்க தூக்க முடியாது, 70 வயசுல தூக்கிட்டு கிடக்குறாங்க யாரு. இப்போ அவங்கள ஒரு 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 கன்சர்ன் இருக்கணும்ல, ஒரு அக்கறை இருக்கணும்ல அவங்க மேலாம். இப்போ அதே மாதிரி பேங்க்ல பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு கீழே கிடந்தா புடிச்சு போடுறது காசு சார். 500 ரூபாய்க்கு கீழே 500 மாசம் நினைக்கிறேன் 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து 1000 ரூபாய் பிடிக்கிறாங்க அக்கௌண்ட்ல. அப்ப அது இல்லாம திடீர்னு ஒரு 50 ரூபா, 100 ரூபா, 180 ரூபா அந்த இதுல என்ன ரீசனுக்காக பிடிக்கிறான்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு சில இதுக்கு வந்து மெசேஜ் சொல்றான், அந்த மாதிரி மெயிடன் சார்ஜ், இன்னொன்று வந்து அந்த மாதிரி சில இதுக்கு கொடுக்குறான். ஆனால் சில இதுக்கு எந்த ஒரு மெசேஜுமே கொடுக்காம பேமெண்ட் பிடிக்கிறாங்க. இல்லை கவர்மெண்ட் பேங்க்லேயும் பிடிக்கிறாங்க. இது நான் யோசிக்கும் என்ன, எதுக்கு நம்ம அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் தாட் வருது. ஆனால் இன்னொன்று அக்கௌண்ட் ப்ராசஸ்ன்றது எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட். ஒரு காலத்துல வந்து நம்ம கையில இருந்து காசு எடுத்து செலவு பண்ணும்போது அந்த கணக்கு நமக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு என்னன்னா எல்லாமே எங்க போனா போன் எடுத்து நீட்டிடுறோம். அது என்ன எவ்வளவு போகுது, என்ன செலவு அப்படின்றது தெரியாது. ஆமா, சோ இதுதான் காரணம். நம்ம பர்ஸ்ல வந்து 100 ரூபாய் இருந்தாலும் நம்ம ஒரு டீ கடைக்கு தைரியமா போயிடுவோம். ஆனா ஜிபே இப்போ ஒரு 100 ரூபா இருந்தா தைரியமா போய் உட்கார முடியாது. ஏன்னா நம்ம சாப்பிடுற வரைக்கும் அந்த 100 ரூபா இருக்கும், சாப்பிட்டு முடிச்சு பே பண்ணும்போது அந்த காசு பிடிச்சிடறான். ஸோ அந்த மாதிரி விஷயம் நானே நிறைய அனுபவிச்சிருக்கேன். உண்மை. இன்னைக்கு இந்த ஆப் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இதானதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தான், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், கையில் காசு எடுத்து கொடுக்கும்போது அதோட மதிப்பு இருந்தது, எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ நம்ம கையில் இருக்குன்னு தெரியுது. பட் ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரிலாம் இல்லாதது தான் இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு சார். பழசு புதுசுன்னு இல்லை, மக்களுக்கு எது நல்லதோ தேவையோ எது இருந்தோ அதை மட்டும் செய்யுங்க சார். அது 1940 பண்ணியிருந்தாலும் அதை கொண்டாந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணது தப்பு கிடையாது. நீ புதுசாக ஒன்றும் கிரியேட் பண்ண தேவை கிடையாது. நிச்சயமா இன்னொன்று செய்ய போகிறோம், நொறுக்குறீங்க மக்களை.